என்ன தாயி காலேஜ் பரப்பிட்டியா? இந்த தாயி டிஃபனும் வேணாம் ஒரு மண்ணும் வேணாம். நான் இன்னைக்கு காலேஜ்க்கு போல. பாட்டி சவாரிக்கு நேரமாச்சு, அவளை சீக்கிரம் வந்து வண்டியில உட்கார சொல்லுங்க. அவன் சொன்னா நான் ஏறிடுவேனா? காலேஜ் 4 பசங்க எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அத வந்து கேட்க வக்கு இல்ல. இவன்லாம் ஒரு நொன்ன. பாட்டி காலேஜுக்கு போனோமா படிச்சமான்னு இல்லாம பசங்களை பார்த்து ஈன்னு பல்ல இழிச்சா அவனுக்கு கிண்டல் பண்ணாம என்ன பண்ணுவானுங்களா? ஆமா, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எப்ப பார்த்தாலும் வண்டி வண்டின்னு அந்த வண்டி மேல வச்சிருக்கிற அக்கறைய தங்கச்சி மேல வைக்கிறதே இல்ல. இதுவே கூட பிறந்த அண்ணனா இருந்தா இந்நேரம் காலேஜுக்கு வந்து அவங்கள பெண்ட் எடுத்துருப்பாங்க. ஹலோ ஓல்ட் லேடி, நான் கூட பிறக்கலனாலும் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கேன். பேசாம வந்து வண்டியில ஏற சொல்லுங்க. நீங்க 2 பேரும் இப்ப ஒழுங்கா கிளம்பல. சுடுதண்ணி கட்டி உங்க மூஞ்சில ஊத்திடுவேன். கேள்வி செஞ்சாலும் செய்வா. இறங்கி தொல்ல. இன்றைய ஸ்பெஷல் சூடான இட்லி. ஆவி வரைக்கும் சாப்பிட வேண்டியதான். என்ன மாமா கூட சாம்பாரையும் கூட்டு வந்திருக்கா? இன்னைக்கு அவன் சட்னி தான். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். உங்க ரேஞ்சுக்கெல்லாம் 9 தாரா மாதிரி ஃபிகரை டாவடிக்காம இப்படி நஞ்சு போன ஃபிகரை டாவடிக்கிறீங்களே. இவ தங்கச்சி தான், அண்ணன் தான். உண்மையை மறைக்க முடியுமா? இவ முகத்துல மட்டும் ஒரு மீசையை ஒட்டி பாருங்க, சிரிப்பு நடிக்கிற வையாபுரி மாதிரியா இருப்பா. அதனால அழகா இருக்கிற நீங்க ஹை கிளாஸ் ஃபிகரா பார்த்து சைட் அடிங்க. வட்டா பிரதர்? வரேன் பிரதர். மாமா. பிரதர், உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு எப்பவுமே ஏ கிளாஸ் ஃபிகரை விட இந்த மாதிரி லோ கிளாஸ் ஃபிகர் தான் ரொம்ப பிடிக்கும். நாமச்சி. ஆமா மாமா. அடடடடடா, ஹிப்பா இது சும்மா தஞ்சாவூர் சொப்பு மாதிரி இருக்கு. பிரதர், நான் உன்னை பிரதர்னு கூப்பிட்டது நீ அவளை சிஸ்டர்னு கூப்பிட்டு வந்தா. நீ நியூட்ரலா இருந்தா நானும் நியூட்ரல். நீ ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன்னு வச்சுக்க, நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இல்லாம ஸ்ட்ரைட்டா டாப் கியர். காலேஜ் உள்ளங்கிறதால கம்மி அடிக்கிறேன். காம்பவுண்டுக்கு வெளியேன்னு வச்சுக்கோ, வெரைட்டி வெரைட்டி அடிப்பேன். வீடு புகுந்து அடிப்பேன், புரட்டி புரட்டி அடிப்பேன். இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல சொன்னா சூப்பர், தமிழ்ல சொன்னா தூளு. பட்டா ஏய் சீவா. மனசுல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த நடிப்பு? என்னது பாசமா? எனக்கா? ஊமலையா? அடப்பு. உனக்கு மட்டும் இல்லம்மா, தமிழ்நாட்டுல எந்த பொண்ணுக்கு பிரச்சனை வந்தாலும் நாங்க வந்து நிப்போம்ல. வருவ மூஞ்சி முகர கட்டியும் பாரு, பெரிய ஹீரோன்னு நினைப்பு. ஹலோ, நீ சொன்னாலும் சொல்லாட்டி ஹீரோ தாமா. உன் மூஞ்சா பார். மூஞ்சி ஞாபகம் வருது. அவங்க கிட்ட என் மூஞ்சி நஞ்சு பண்ண மூஞ்சி சொன்னல, இன்னைக்கு நைட்டு பாரு உன் மூஞ்சி என்ன கதியாக போகுதுன்னு. ஏண்டி எதுக்கடி அர்த்தராத்திரில தூக்கிட்டு வந்தீங்க? என்னடி உங்க பாஸ்? மன்னர் மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ, எந்த ஊரு ராணி என்று என்னை நினைத்தாய், 8 தேசம் ஆளுகின்ற பெண்ணை முறைத்தாய், மன்னவா ஓ மன்னவா நீ வா வா. ஏண்டி வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை தாண்டி என்ன கடத்துவீங்க, இது என்னடி வெள்ளிக்கிழமை? இனிமே டெய்லி கடத்துறதா எங்க சங்கத்துல முடிவு பண்ணிருக்கோம். சங்கமா? என்ன சங்கம்? விரும்பும் வாலிபர்களை கடத்தும் சங்கம். போல. நேத்து டிவில தர்மதுர படம் பார்த்தேன். அதுல மாசி மாசம் ஆளான சாங்ல
ரஜினி கௌதமி இடுப்புல எண்ணெய தேக்க தேக்க கவு ரஜினி மார்பிள அப்படியே சுக்கி சாய். நீயும் தேய்ச்சு விடு. முடியாது. என்னது முடியாதா? ஆமா. கேர்ள்ஸ் இந்தாங்க மேடம். இத்தனை நாளா வாடகையே கொடுக்காம என் வேனை நீ ஓட்டிக்கிட்டு இருக்க. உன் அண்ணன் படிப்பு செலவுக்காக அப்பப்ப கடன் வாங்கியிருக்க. கடனை திருப்பி கொடுக்க முடியாம நீ வெத்த பேப்பர்லயும் கையெழுத்து போட்டிருக்க. ஏய், இத வச்சு உன்னை நான் கோர்ட்டு கூட இழுக்க முடியும். கேர்ள்ஸ் மியூசிக். ராத்திரி நேரத்து பூஜையில் ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் தின ஆராதனை அதில் சுகவேதனை. எங்க அவன்? தெரியல மேடம். ஐயோ புடிங்க அவனை. ஏய், பரதேசிகளா. எதுக்குடா என்ன இந்த பணங்காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தீங்க? ஆ? உங்களை தூக்கிட்டு வர சொன்னது எங்க பாஸ் கிளை கிருஷ்ணமூர்த்தி. எங்கடா அவன்? அதோ லோடிக்கு பாண்டி. எதுக்குடா என்ன தூக்கிட்டு வந்த? 4 பூதங்களை வச்சு அருவிக்கரைக்கு அரக்கத்தனமா ராஜாவை தூக்கிட்டு போனியே, அதே காரணத்துக்காகத்தான் நான் பாசமா பல்லக்குல வச்சு இந்த பணமர காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தேன். இப்ப சொல்லுடா உன் காதல. மொத்தமும் மறந்து போச்சு. எடுத்துக்குறா. இந்தாங்க பாஸ், சூடு ஆறுக்கு முன்ன சாப்பிடுங்க. போண்டா தின்னி பண்டாரம். பேச வேண்டிய டயலாக் எடுத்துக்குறா. பாஸ். நீ அஜித் மாதிரியோ ஒரு அமீர்கான் மாதிரியோ ஒரு சகப்பு பீஸ் பின்னாடி சுத்திருந்தீன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் ஆகியிருந்திருப்பேன். ஆனா நீ சுத்துனது என்ன மாதிரியே சேம் கலர், சேம் பர்சனாலிட்டி, சேம் ஹைட் அண்ட் வெயிட் இருக்கிற ராஜா பின்னாடி. அதனாலதான் நான் ராஜா கிட்ட அவனோட அழக பார்த்து லவ் பண்ணலடா. 5 வயசுல என் உயிரை எப்ப காப்பாத்துனானோ அன்னையில இருந்து நான் அவனுக்கு சொந்தமாயிட்டேன். நீ பிளாஷ்பேக்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற. 5 வயசுல நீ கிணத்துல தவறி விழுந்தப்போ ஒரு கருப்பு சிறுத்தை குட்டி கபார்னு கிணத்துல குதிச்சு உன்னை காப்பாத்துச்சே, அத ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுதான் இல்ல. எனக்கே சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. யாருன்னு சொல்லுங்கடா. அது நான் தான். இங்க பாரு தங்கப்படா, நான் காதலுக்கு மரியாதை விஜய் மாதிரி உன்னை சாஃப்டா லவ் பண்ணலான்னு பாக்குறேன். ஆனா நீ காதலில் விழுந்த நகுல் மாதிரி என்ன டெரராக்க பாக்குறேன். என் லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி பக்கம் பக்கமா டயலாக் பேசி பக்காவா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி சம்பந்தமே இல்லாம குத்து பாட்டாடா பாடுறீங்க. பாஸ், அந்த படம் ஹிட் ஆனது இந்த சூப்பர் ஹிட் பாட்டுக்காக தான். ஏய், சூப்பர் ஹிட் பாட்டை விட சிச்சுவேஷன் பாட்டு தாண்டா ரொம்ப முக்கியம். இப்ப நான் பாடுறேன் பாரு. தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே தொப்பை மீது துங்க சொல்கிறாய் நெருங்கி வந்தால்